அனைவருக்கும் வணக்கம். இப்போது ஆடி மாத ராசி பலன்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் இப்போது நம்ம கடகராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். கடகராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்குன்னா, நீங்கள் நினைத்த காரியத்தை நடக்கக்கூடிய காலமாக இது இருக்கும். நல்ல அறிவுபூர்வமான விஷயங்களை நீங்கள் செய்வீங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, நண்பர்களோடு சேர்ந்து கூட்டு முயற்சிகள் எடுக்கிறது, இல்லை பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை சிந்திக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த ஆடி மாதம் என்பது கடகராசி அன்பர்களுக்கு நல்ல அமைப்பை கொடுக்கக்கூடிய, நல்ல பலனை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சிம்ம ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு பொருள் ரீதியான விரயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பிலையும், மருத்துவ ரீதியான விரயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பிலையும் இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது இருக்கும். நீங்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் என்பது கொஞ்சம் சிக்கலான காலகட்டமாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க, சரிங்களா? அடுத்து கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் என்பது எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த ஆடி மாதம் என்பது கன்னிராசி அன்பர்களுக்கு புது முயற்சிகள் எடுக்கக்கூடிய காலமாகவும் இருக்கும். புது புது விஷயங்களை செய்யக்கூடிய காலமாகவும் இருக்கும். நண்பர்கள் சேர்க்கை ஏற்படக்கூடிய காலமாகவும் இருக்கும். தொழில் சார்ந்த விஷயங்களில் ஒரு நல்ல முன்னேற்றங்கள், அது சார்ந்த விஷயங்கள், அடுத்த நகர்வுகள் செய்யக்கூடிய விஷயங்களாக இந்த ஆடி மாதம் இருக்கும். நம்முடைய அம்மையப்பர் அஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த ராசிக்களான பலன்கள் வர இருக்குது. அதை அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.